எல்லோருக்கும் வணக்கம். நான் மாலினி. வெல்கம் டு குக் வித் மாலினி. நம்ம இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போறோங்க. ரொம்ப டேஸ்டியான கோகனட் மில்க் சோயா புலாவ் தான் பார்க்க போறோம். ரொம்பவே டேஸ்டா, ரொம்ப ஜூசியா, செம்ம ஈஸியா செஞ்சிடலாங்க. இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் காலியா தான் கொண்டு வருவாங்க. ரொம்பவே டேஸ்டியான இந்த கோகனட் மில்க் சோயா புலாவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் ரைஸ் வந்து ஊற போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்ல 3 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கலாங்க. அரிசியை ஒரு 2 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊறி வரட்டும். இன்னொரு மிக்சிங் பவுல்ல 150 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்திருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். சுடுதண்ணி சேர்த்து மீல் மேக்கரை ஊற வச்சுக்கலாம். மீல் மேக்கர் நல்லா ஊறி வந்ததுக்கு அப்புறமா ஒரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இருக்கட்டும். புலாவ் செய்யறதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு அகலமான கடாய் எடுத்திருக்கேன். நீங்க குக்கர்ல கூட செஞ்சுக்கலாம், இல்லைன்னா நல்ல கனமான கடாயில செஞ்சுக்கோங்க. கடாயில 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய்க்கு பதிலா நீங்க ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 பிரியாணி இலை, 2 அன்னாச்சி பூ, சின்னதா 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 7-8 கிராம்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கல்பாசி ஆட் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் குருமிளகு சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆனோடனே இதோடவே 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நமக்கு இந்த ரைஸுக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், அதனால மிளகாய் உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆனா போதும். பிரியாணிக்கு வதங்குற மாதிரி ப்ரௌனா வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இப்ப பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவு நல்லா டிரான்ஸ்பரண்டா வதங்கினதுக்கு அப்புறம் இதோடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரே ஒரு தக்காளி பழம் சன்னமா நறுக்கி சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து அளவாதான் சேர்க்கணும், அதிகமா சேர்த்திராதீங்க. நமக்கு இந்த புலாவ் பாத்தீங்கன்னா நல்லா ஒயிட்டா இருக்கணும். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசால் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பொடியெல்லாம் சேர்த்து ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ இதோடவே நம்ம ஊற வச்சு ஸ்குவீஸ் பண்ணி வச்சிருக்கிற மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு 1 நிமிஷம் நல்லா அந்த கலந்து விடுங்க. அந்த மசாலோட மீல் மேக்கர் நல்லா வதங்கிரும். இப்போ நல்லா கலந்துட்டு ஒரு கை அளவு புதினா சேர்த்துக்கலாம். நல்லா ஸ்மெல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புதினாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ 1 கப் ரைஸுக்கு 1.25 கப் அளவு தண்ணி சேர்க்கணும். மொத்தமா 5.25 கப் அளவு தண்ணி வந்து நம்ம சேர்க்கணுங்க. 3 கப் ரைஸ் எடுத்திருக்கோம். நான் இன்னைக்கு 4 கப் அளவு தேங்காய் பாலும் 1.25 கப் அளவு நார்மலான தண்ணியும் சேர்த்துக்கிறேன். நீங்க ஃபுல்லாவே தேங்காய் பால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பாதிக்கு பாதி தேங்காய் பாலும் பாதி தண்ணியும் சேர்த்து நீங்க செஞ்சுக்கலாங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி வதக்கும் போதும் உப்பு சேர்த்திருக்கோம். உப்பு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹை ஃப்ளேம்லயே விட்டுறலாங்க. பால் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்ப நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இப்போ உப்பு செக் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு லைட்டா பத்தாதனால நான் எக்ஸ்ட்ராவா ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸை தண்ணி இல்லாம வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேம்லயே 1 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம். தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா வந்ததுக்கு அப்புறமா தம் போட்டுக்கலாங்க. பாருங்க, 1 நிமிஷம் நான் ஹை ஃப்ளேம்லயே மூடி வச்சிருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப தண்ணியும் அரிசியும் ஈக்குவலா இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல ஒரு தோசைக்கல் வச்சு தோசைக்கல் மேல நம்ம புலாவை வச்சுக்கலாம். அப்படியே மூடி வச்சிடலாம். ஸ்லோ ஃப்ளேம்லயே 15-20 நிமிஷம் இருக்கட்டுங்க. பாருங்க, நான் ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருந்தேன். நம்மளோட சூப்பரான கோகனட் மில்க் சோயா புலாவ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. நல்ல மணமா செம்ம டேஸ்டா இருக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சாப்பாடு பாருங்க, ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம உதிரா சூப்பரா இருக்கு. நம்ம கீ மட்டும் தான் ஆட் பண்ணி செஞ்சிருக்கோம். நீங்க வேணும்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பால்ல இருந்து தேங்காய் எண்ணெய் பிரிஞ்சு வருங்கிறனால நான் அதிகமா எண்ணெயும் சேர்க்கல, நெய்யும் சேர்க்கல. வெறும் 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். எவ்வளவு பார்க்க சூப்பரா இருக்கு பாருங்க. நறுக்கின மல்லித்தலை மேல சேர்த்துக்கலாங்க. நம்ம தேங்காய் பால் சேர்க்கறனால அந்த தேங்காய் பாலோட ஃபிளேவரும் சூப்பரா இருக்கும். ரொம்பவே டேஸ்டியான இந்த தேங்காய் பால் சோயா புலாவை நீங்களும் கண்டிப்பா இதே போல ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல காரசாரமான ஒரு நான்வெஜ் கிரேவியோ இல்ல வெஜ் கிரேவியோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அப்படியே சாப்பிடவும் எம்மியா இருக்குங்க. கண்டிப்பா இதே போல ரொம்ப டேஸ்டியான இந்த தேங்காய் பால் சோயா புலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.